நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவள கொட்டாயா, மச்சானா என்னோடைய மனசு கொட்டாயா, இன்னைக்கு அல்வா போல சாப்பிட்டு போயா. மச்சாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மச்சாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. ரோஜாவா பட்டுக்குவே ஓ மடியில சாஞ்சி, சும்மா வாட்டாவா இருக்கிறிய வாட்ட கட்ட மூஞ்சி. காலு மழுது போல நான் இருக்கிறேன்னு கண்டு என் மனசு கையில் கிடச்ச தண்ணி பிடிச்சி வைக்கிற ட்ரம்மு குடம் இது எல்லாத்தையுமே வச்சு இவ்வளோ அழகாக மியூசிக் போட்டு பாடியிருக்காங்களே, பார்க்கவே பயங்கர சூப்பராக இருக்கு. எப்படி இப்படிலாம் யோசிச்சு பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு நம்மையே பிரமிப்பில் ஆழ்த்திருக்கு இந்த வீடியோ. படம் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆனாலுமே இன்னமும் இந்த வாட்டர் பாக்கெட் சாங் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் தான் இருக்கு. இந்த சூழலில் தான் டப்பா பீட் அப்படின்ற இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப அழகாக மியூசிக் போட்டு அதுக்கேற்ற மாதிரி பாடியிருக்காங்க. வாட்டர் பாக்கெட் சாங்கை அவ்வளோ சூப்பரா இந்த பொருட்களை வச்சு பாடி அசத்தி காட்டியிருக்காங்க. மச்சாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மச்சாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. ரோஜாவா பட்டுக்குவே ஓ மடியில சாஞ்சி. இதை பார்த்த பெரிய பெரிய பிரபலங்கள் கூட அட அட என்னம்மா பர்ஃபார்ம் பண்றீங்க, வேற லெவல் போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஆர் ரஹ்மான் அவர்களே இவங்களுடைய வீடியோவை ஸ்டோரியா ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு இவங்களுடைய இந்த வீடியோ பயங்கர ரீச் ஆச்சு. பின்ன இருக்காதா, சின்ன சின்ன பொருட்களை வச்சு இவ்வளோ அழகா மியூசிக் போட்டு அது ஒரு அழகான பாட்டா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றத இவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.